1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒருவன் உலகம் முழுவதையும் சுத்தி வந்துகிட்டு இருக்கிறவன், இன்னொருவர் உலகம் அவருக்கு முக்கியமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் தான் முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே வீற்றிருக்கிறவர். அதான் ஆண்டவர் சொன்னார், எங்க 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னார். தம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தினால் எங்க கூடியிருக்காங்களோ அங்க ஓடி வந்து சந்தோஷமாய் தங்கி இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். இங்க 2 பேரை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஒன்று உலகத்தில் இருக்கிற பிசாசானவன், இன்னொன்று நமக்குள்ளே இருக்கிற தேவன். நம்ம நினைக்கலாம், ஒரு புறம் இயேசுவை ஒரு புறம் பிசாசை வச்சு இதை காட்டிலும் இவர் பெரியவர், கொஞ்சம் பெரியவரா. உலகம் சொல்லுவாங்க, இந்த சாமியை கண்டு அந்த சாமி கொஞ்சம் துடியான சாமி, இது கொஞ்சம் கொஞ்சம் வேகமானது, உடனே பதில் கொடுக்கும், இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதே போல இந்த பிசாசை காட்டிலும் இயேசு கொஞ்சம் பெரியவர் அப்படின்னு ஒப்பிடப்படத்தக்கவை அல்ல. ஏன்னா நம்முடைய மனநிலைமைக்கு ஏற்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனநிலைமையில் உலகத்தில் நம்ம என்ன நினைக்கோம்னா, இயேசு அறியாத காலத்தில் எத்தனோ தெய்வங்களை வணங்கியிருக்கிறோம். அப்போ இந்த தெய்வங்கள்லாம் இப்படி அப்படின்னு நினைக்கிறோம். இதை போல தான் இயேசு ஒரு தெய்வம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்னா, எல்லா வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமை தெய்வத்தின் வல்லமை. இது ஒரு வித்தியாசமான சக்தி, நம்ம கீழ்ப்பிள்ளையெல்லாம் நம்மளை அடிச்சிரும் அப்படின்னு வித்தியாசமான சக்தியாக நம்முடைய திறமையை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான திறமை உள்ளதாக தெய்வங்கள் நினைக்கிறதுனால, இப்போ ஆண்டவரை நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவரை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். ஆனால் உண்மையில் சொல்லப்போனா இயேசுவையும் பிசாசானவனையும் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையினாலே சாதாரணமாய் படைக்கப்பட்டவன் தான் அந்த பிசாசானவன். நம்மை போல ஜீவ சுவாச ஊதியெல்லாம் படைக்கப்பட்டவன் அல்ல. அவன் பணிவிடை ஆவியாக தேவனால உண்டாக்கப்பட்டவன், அவ்வளவுதான். தேவனால உண்டாக்கப்பட்ட ஒரு வஸ்து தேவனுக்கு ஈடாக தன்னை ஒப்பிட முடியாது, நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நம்முடைய மனநிலைக்கு ஏற்றபடி இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். சொல்லப்போனா, மனிதனை படைத்த தேவன் மனிதனை எப்படி படைச்சாரோ அப்படித்தான் பிசாசு அழிக்க போறார். வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 2:7 மனிதனை தேவன் படைத்த விதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இன்றைக்கு இருக்கிற எல்லா மனிதர்களும் தேவனுடைய ஜீவ சுவாசம் ஊதப்பட்டு மனிதனாக்கப்பட்ட மனிதர்கள் தான். ஒரு மனிதனை தோன்ற பண்ணி, அந்த விழா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை தோன்ற பண்ணி, அவர்களுடைய ஒரே ரத்தத்தினாலே பூமியில் எல்லாரையும் சந்ததியாக உருவாக்கி இருக்கிறார். அப்படி ஜீவ சுவாசத்தினாலே மனிதனை உருவாக்கின தேவன் அதே சுவாசத்தினாலே பிசாசை அழிக்க வல்லமையுள்ளவர். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் உலகத்தில் மனிதனாய் வெளிப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு இருந்த அந்த மகிமையோடு, இயேசு அதற்கு முன்பாக இருந்த அதே மகிமையோடு 2ஆம் வருகையில் வெளிப்படும் போது
அந்த பிசாசானவனை வாயின் சுவாசத்தால் பூணு ஊதுவாரான், அவன் அழிஞ்சு போவானா. அது மட்டும் இல்லை, வருகையின் பிரசன்னத்தினால் அழிப்பார். சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல நான் பார்த்துருக்கிறேன், இந்த ஏதாவது நாய்கள் தூங்கிட்டு இருக்கும். ஒரு சில சேட்டைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருக்க நாய்க்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிங்கத்தினுடைய பொம்மையை கொண்டே மெதுவாக வச்சிருவாங்க. பெரிய சிங்கத்தை அப்படியே அப்படி கர்ச்சிக்கிற மாதிரி, வாயை திறந்து இருக்கிற மாதிரி பெரிய சிங்கத்தை கொண்டே பக்கத்தில் வச்சிருவாங்க. இந்த நாய் தற்செயலாக தூங்கி முழிச்சு கண்ணை திறந்து அந்த சிங்கத்தை ஒரு செகண்ட் பார்த்த உடனே உண்மையான சிங்கம் அது அலறி பயந்து அடித்து ஓடுறத பார்த்தா நமக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமாக பயந்தடிச்சு ஓடுகிறது. இதே போல தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அப்படி வெளிப்படும் போது, தம்முடைய முழு வல்லமையோடு அப்படி வெளிப்படும் போது பார்த்த உடனே பிசாசு நடுங்கி செத்து போவானா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் உண்மையான உருவத்தை பார்த்தாலே பிசாசு நடுங்கி செத்திடுவான். அவர் பூணு ஊதுனாலே பிசாசு அழிந்து போவான். அதுதான் நாம் ஆராதிக்கிற இயேசு. மனிதனாய் வெளிப்பட்டவர், மனிதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தேவனுடைய ஜெயம், மனிதனுடைய ஜெயம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக பூமியிலே தன்னுடைய தெய்வத்துடைய வல்லமையெல்லாம் அடக்கி கொண்டு முழுக்க முழுக்க மனிதனாய் உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய உறவோடே உலகத்தை ஜெயித்தவர். முழு தேவனாய் இருந்து உலகத்தை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாத்தான் அவர் ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் மனிதனாய் இருந்து மனிதன் தேவனோடு உறவு வைத்திருந்தால் எப்படி ஜெயிப்பான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக பூமியில் அவர் உலாவினதுனால அவரை மனுஷனுடைய கண்ணோட்டத்திலே நம்ம பார்க்குறோம். அவர் எவ்வளவு பெரியவர். பூணு ஊதுனா பிசாசு அழிஞ்சிருவான், அவரை பார்த்தாலே பிசாசு நாசமாயிருவான். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் தான் இயேசு. நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர். அவர் பிறக்கும்போது அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமே அப்படித்தான். வசனத்தை கூட வாசிங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில், லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து மரியாளின் கற்பத்திலே உற்பவிக்கும் போது, மரியாளுக்கு தேவனால் வெளிப்படுத்தப்படும் போது, அவர் வயிற்றிலே பிறக்க போற குமாரன் யார் என்பதை குறித்து தேவன் வெளிப்படுத்தும் போது சொல்றார், அவர் பெரியவராயிருப்பார். சாதாரண நினைச்சிடாத, ஏழை தாயின்னு நினைக்காத, கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க நினைக்காத. உன் வயிற்றில் பிறக்கிற குழந்தை பெரியவராயிருப்பார். சாதாரண அல்ல, பெரியவராய் இருந்தார், பெரியவராய் இருக்கிறார், இனியும் பெரியவராய் இருப்பார், என்றென்றும் அவர் பெரியவர். நம்ம ஆராதிக்கிற இயேசு சாதாரணமான தேவன் அல்ல, பெரிய தேவன். அன்பின் வெளிப்பாடாக உலகத்தில் வந்ததுனால அன்பை அவர் வெளிப்படுத்தி ஜனங்களை அன்பின் கட்டுக்குள்ளே இழுத்து கொள்றதுனால அவரை நம்ம அற்பமாக நினைச்சிடக்கூடாது. அன்பு வெளிப்படுப்பது இது சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது, ஒரு சிங்கம், ஒரு சிங்கம் இருக்குது, பெண் சிங்கம் இருக்குது. சிங்க குட்டிகள்லாம் முதுகில் ஏறி விளையாடுது. குட்டிகள் முதுகில் ஏறி விளையாடுறதுன்னு சிங்கம் சாதாரணமான ஆளா? குட்டிகள்லாம் சின்ன சின்ன குட்டிகள் கூட முதுகில் ஏறி விளையாடுவோம். இப்போ சிங்கம் சாதாரண ஒரு இது போல நினைச்சிட முடியுமா? கிடையாது. அதனுடைய குட்டி நீ ஏறி பாரு பார்ப்போம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பின் வெளிப்பாடாக அவர் தம்முடைய வல்லமையெல்லாம் அடக்கி கொண்டு சாதாரண மனுஷனாக வெளிப்பட்டதுனால அவரை நம்ம சாதாரணமாக நினைத்துக் கொள்கிறோம். எல்லா தெய்வங்களும் வரிசையாக வச்சு அதில் வச்சு புத்தர், இயேசு, காந்தின்னு ஒரு 3 படத்தை வச்சுருவாங்க. ஒரு பக்கம் புத்தர், நடுவில் இயேசு, அதுக்கடுத்து காந்தி. இவங்களுக்கெல்லாம் சமம்னு இயேசு. சரி, அது ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட சாதாரணமாக நிலைமையில் உள்ளவராக நினைச்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறது, உலகத்திற்கும் பெரியவர், அவர் பெரியவராக இருப்பார். பூமியில் வெளிப்பட்டது நோக்கமே எதற்காகனா பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக வெளிப்பட்டவர். பிசாசின் கிரியைகளை அழிக்க உலகத்தில் எந்த வல்லமையும் கிடையாது, இயேசுவின் வல்லமையை தாண்டி. நம்மள தெரிஞ்சுக்கொள்ளணும், இயேசு பூமியிலே மனிதனாய் வெளிப்படுவதற்கு முன்பாக பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்குரிய வல்லமை உலகத்தில் கிடையாது. அதுக்கு முன்பாக எந்த வல்லமையும் கிடையாது. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசை அடக்கி வைக்காது.
துரத்தாது, சொல்லப்போனால் துரத்தாது, அடைக்க வேணா வச்சுக்கிடும். இப்போ சாதாரண வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிட்டு அப்படின்னா கோடைக்காரன்ட்ட போகிறாங்க, அவன் என்ன செய்யறான், அதை விட வல்லமுள்ள ஒரு ஆவியை கொண்டு இந்த ஆவியை விரட்டுற மாதிரி சொல்கிறாங்க. விரட்டாது, நான் அடிக்கிற மாதிரி அடிக்க, நீ அழுகிற மாதிரி அழி, உள்ளுக்குள்ளே அமைதியாக உட்காந்துக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இவனை ஏமாத்திடுவோம்னு சொல்லி தான் என்ன செய்யணும். ஏன்னா ஒரு தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராட்சியம் நிலை பெறாதுங்க மாதிரி ஒரு பிசாசு இன்னொரு பிசாசை ஒரு நாளும் துரத்தாது. எல்லாம் கூட்டுக்கலங்களாந்து ஒன்றே மிளகா அரைச்சிருவாங்க, அவ்வளோதான். ஒன்றே மிளகா அரைக்கு தான் 2 ஒன்று விரட்டுற மாதிரி காட்டும், அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், ஏற்ற காலத்தில் வெளிப்படும். அப்போ பிசாசை துரத்துவதற்கு அடக்குவதற்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக ஒரு வல்லமையும் பூமியில் கிடையாது. இயேசு வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் தான் பிசாசுகளை துரத்தினாரு, எல்லாவற்றையும் தன்னை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. அவர் மரித்து பரலோகத்து போகும்போது அந்த அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்துட்டும் போயிருக்கார். அவர் பிசாசு கிரியையில் அழிக்க வெளிப்பாட்டு வசனத்தை வாசிங்க வைப்பேன். 1 யோவான் 3:8 அந்த வசனம் வருகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிங்கள் பார்க்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கிறது யாரை கொண்டு அழிக்கிறார்? தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தான் அழிக்கிறார். கர்த்தருடைய ஜனத்தை கொண்டு தான் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறார். இயேசுவின் நாமமே அல்லாமல் பிசாசுகளை துரத்துவதற்கு, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு எந்த நாமமும் கிடையாது, எந்த நாமமும் கிடையாது. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது அவருடைய பிள்ளைகள் தான். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவங்க மட்டும்தான் பிசாசுகளை துரத்த முடியும், எல்லாரும் கிடையாது. நல்லதெல்லாம் ஒன்று அடக்கி வச்சுக்கணும். ஒரு பிசாசு இன்னொரு பிசாசா என்ன செய்யும், அடக்கி வச்சுக்கூட, அவ்வளோதான். எல்லாம் கூட்டுக்கல்லால் எதுவும் மறந்துடாங்க. சரி, இந்த இயேசு ஒரு பெரியவராயிருப்பார்னு பார்த்தோம். உலகத்தில் உண்டான பெரிய வெளிச்சம் இயேசு தான். சூரியனை பார்க்குறோம், பகல வெளிச்சம், நல்ல வெளிச்சம் கொடுக்குது, வெளிச்சமும் வெப்பமும் கொடுக்குது சூரியன். அதை தாண்டி அதால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிதானே? சூரியனானது வெப்பத்தை வெளிச்சம் கொடுக்குது. சூரியன் ஒரு சுகத்தை பலத்தை கொடுக்கறதில்ல. சூரிய வல்லமை ஒரு மனிதனுடைய இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்க போறதில்ல. சூரியனுடைய வல்லமை ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க போறது கிடையாது. சூரியனுடைய வல்லமை ஒரு மனுடைய பாவ சாப கட்டுக்கு விடுதலை செய்ய போறது கிடையாது. அந்த வெளிச்சம் உலகத்துல மாம்ச பிரகாரமான வெளிச்சம், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள போகக்கூடிய வெளிச்சம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள ஆவிக்குள்ள போகின்ற வெளிச்சம், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பெரிய வெளிச்சமே இயேசுதான். வசனத்தை கூட வாசியுங்கள். ஏசாயா 9:2 வாசிங்க. ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, என்ன வெளிச்சம்? அது என்ன வெளிச்சம்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவங்க பூமியில இயேசு கிறிஸ்து அல்லாமல் மரணத்தினுடைய கட்டுப்பாட்டில், மரணத்தின் அதிகாரத்தில் இருந்த மக்கள், மரித்து பாதாளத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் இருந்த மக்கள், இவங்களுக்குள்ளாம் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா இயேசு கிறிஸ்து ஒன்று வெளிச்சம் மட்டும்தான். இருள் பூமியானது இருளால் மூடப்பட்டிருக்கிறது. பார்க்கிற வெளிச்சம் பொருட்களை பிரகாசிக்குது. மனிதனுடைய இருதயத்தை பிரகாசிக்கிற எந்த வெளிச்சம் உலகத்துல கிடையாது. உலகத்துல எவ்வளவு பெரிய மேன்மையுள்ளவனா இருந்தாலும் அந்தரங்க வாழ்க்கையில பாவத்துக்கும் சாபத்துக்கும் பிசாசுனுடைய உபத்திரவங்களுக்கும் அடிபிடிஞ்சி அந்த கட்டுக்குள்ள கடந்து வேதனைப்படுறவங்க நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள வெளியே கொண்டு வரக்கூடிய பெரிய வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் தான். இந்த வெளிச்சம் பாதாளத்துக்குள்ளேயும் போச்சு. போனால் திரும்பி வராத தேசம், ஒளியும் இருளாய் போகின்ற தேசம் பாதாளம் சொல்லப்படுகிறது.
ஒளியும் இருளாய் புகுந்த அந்த தேசத்துக்குள்ளதான் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உள்ள போனார். மரணத்தால் அவரை கட்டப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டபடி மரண இருள் இயேசுவாகிய ஒளியை கட்டுப்படுத்த முடியல. இயேசு காவலில் ஆவிகளுக்கு உபதேசம் பண்ணினார். சாத்தானி அதிகாரங்களை உரிந்து கொண்டார். அவனை வெளியரங்கமான கோலங்கினார். அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையிலே ஜெயம் எடுத்தார்னு பார்க்கிறோம். அப்ப இந்த வெளிச்சம் பூமியிலே வந்தது. பூமிக்கு கீழே பாதாள வரைக்கும் இந்த வெளிச்சம் போகுது. இதுதான் பெரிய வெளிச்சம், இயேசு கிறிஸ்து அந்த பெரிய வெளிச்சம். இதைத்தான் யோவான் 1:9 இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லும் போது யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளியா? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும். இயேசு கிறிஸ்துவால் ரட்சிப்புக்குள் நடத்தப்பட்ட மனிதர்களுடைய சரித்திரங்களை பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல எவ்வளவோ மோசமா இருந்தவன் இன்னைக்கு இப்படி இவனா காலை சர்ச்சு போறான். எங்க போற பயணிட்டு சர்ச்சுக்கு போறியா? நீ ஒரு காலத்துல எப்படி இருந்த? நீயா போறன்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமான மந்திரங்கள்லாம் மனம் திரும்பி இருக்கிறார். எந்த மனுஷனையும் மனம் திரும்ப நடத்துகிறது பெரிய வெளிச்சம் இயேசுதான். ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய பெரிய வெளிச்சம் இயேசுதான். அதனாலதான் இயேசுவின் வல்லைக்கு வல்லமைக்கு முன்பாக எந்த ஒரு துன்மார்க்கனோ முரட்டுக்காரனோ யாருமே நிற்க முடியாது. எல்லாரும் இருதயங்களையும் மாற்றுகிற தேவன். அதனால எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது என்ன அவன் மாப்பிள்ளைக்காக ஜெபம் பண்றேன், அவர் முரட்டாட்டமான ஆள், அவர் அவிசுவாசமான ஆள், குடிகார மனுஷன், இவரெல்லாம் எங்க மறந்து இருப்பார் அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அவர் பெரிய தேவன். அடுத்த வசனத்தை வாசிங்கள். இந்த தேவனை பற்றி சொல்லப்படும் போது, அவர் பெரியவர், பெரிய வெளிச்சம் அவர் தான், பெரிய அதிகாரமும் அவர்தான் இருக்கு. பெரிய அதிகாரம் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அதிகாரங்கள் எடுத்துக்கிட்டா ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தத்துவம், வல்லமைகள், அண்டகாரத்தின் அதிகாரங்கள் நிறைய இருக்குது. உலக பிரகாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரங்கள் உலகத்தில் இருக்குது. நமக்கு இந்திய தேசத்தினுடைய அதிகாரம்னு எடுத்துட்டா, அதிகாரத்தினுடைய ஹையஸ்ட் லெவலில் இருக்குது நம்ம பிரதமர் மோடி தானே. இப்போதைக்கு அமெரிக்க தேசத்துல ஜோ பைடன், ஒவ்வொருத்திலையும் இருக்கிறாங்க. இவங்களுடைய அதிகாரங்கள் எல்லாமே 5 ஆண்டுகள் தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் செங்கோலை தீக்களை வச்சிடணும். அப்புறம் நம்மளாம் சேர்ந்து மறுபடியும் செங்கோலை தீ கையில் கொடுத்து இன்னும் கொஞ்சம் என்னை அடிச்சுக்கன்னு சொல்லி கொடுப்போம். அப்புறம் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் எடுத்து கொடுப்போம். இதான் நடக்குது உலகத்துல. ஆனா 5 ஆண்டுகளோடு ஒரு மனிதனுடைய அதிகாரம் முடியுது. இங்கே நமக்காக 5 ஆண்டு, அமெரிக்கா எடுத்தா 4 வருஷம் தான். 4 வருஷத்துல வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. திரும்ப ஒரு எலெக்ஷன் நிற்கனா 2 தடவை எலெக்ஷன் நிக்கலாமா? நிக்க முடியாது. அதுக்கு அவ்வளவுதான் அதிகாரங்கள். சர்வாதிகாரி அப்படின்னாலும் அவனை தாண்டி இன்னொருத்தன் அவனை கொண்டுட்டு வந்துடுவான். அப்படி எல்லாம் இருக்கு உலகத்தின் அதிகாரங்கள். ஆனா இயேசுவனுடைய அதிகாரம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு நாட்டுக்குரிய அதிகாரம் அல்ல, பூமி முழுவதுக்கும் உரிய அதிகாரம். அதே போல வானத்துக்கும் உரிய அதிகாரங்க. மறந்துடாதீங்க. வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 28 18 வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுங்கிற பேர்ல பூமியில என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும், வானத்துல என்ன வேணாலும் செய்ய முடியும், வானத்துக்கு கீழே பூமிக்கு கீழே பாதாளத்திலையும் என்ன அதிகாரம் செய்ய முடியும். பாதாளத்தில் இருக்கிற ஒரு ஆவியை வெளியே கொண்டு வரவும் இயேசுவால முடியும். ஒரு மனிதனை பாதாளத்துக்குள்ள அனுப்பவும் இயேசுவால முடியும். ஒரு பிசாச நியாய தீர்ப்பு உள்ள அடைக்கவும் ஆண்டவால முடியும். அவனை வெளியே கொண்டு வரும் அவனால முடியும். எல்லா வல்லையும் தேவனத்தான் இருக்கிறது. வானத்தில் உள்ள சகல அதிகாரங்கள். வானத்துல எவ்வளவோ பெரிய தேவதூதர்களா இருக்கிறாங்க. நம்ம பிசாச பெருசா பேசிட்டு இருக்கோம். தேவதூதல வல்லமா அதை காட்டிலும் பெருசு. ஒரு தேவதூதன் இறங்கி வந்து சர்ப்பத்தை கட்டி பாதாளத்தில் அடைச்சி 1000 வருஷம் அடைச்சு போட்டுறான். சங்கிலியை கொண்டு வரான், பிடிக்கான், கட்டுறான், உள்ள போடுறான் ஒரு தூதன்.
அப்ப நம்ம இன்னைக்கு லூசிபர் நினைக்கிற வலுசற்பன் நினைக்கிற பெரிய பிசாச பெருசா நினைக்கிறோம். அவனை காட்டிலும் வல்லவுள்ள தேவதூதர்கள் தேவனுக்கு இருக்காங்க, ஆண்டோட வேலைக்காரர்களா இருக்கிறார்கள். ஒரு தேவதூதன் கடல்ல சமுத்திரத்துல ஒரு காலையும் பூமியில ஒரு காலம் வைத்து பலமாய் சிரித்தான்னு பாக்குறோம். வல்லமையான தேவன் எத்தனையோ பேர் ஆண்டவர் சொன்னா கேட்கறது கைகட்டி நிறைய நிக்கிறாங்க. அவ்வளவும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு முன்பாக கட்டுப்பட்டு இருக்கணும். அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். ஏசுனா சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ஏசுனா சாதாரணமா நினைச்சிடாத, பயங்கரமான தேவன். இன்னைக்கு சாதாரணமா தெரியுது, 2ஆம் முறையில் வரும்போது தெரியும். ஜனங்கள் குன்றுகளையும் மலைகளையும் பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், தேவகுமாரன் வெளிப்பட்டார், அவர் முன்பாக நாங்கள் எப்படி நிற்க முடியும், எங்களை மூடிக்கொள்ள காப்பாற்றின அலறக்கூடிய காலங்கள் வரும். துன்மார்க்கன் திரும்ப போல இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்க நாட்கள்ல. அன்றைக்கு பிசாசுனுடைய எல்லா பிசாசுகளுடைய நிலைமைகளும் மோசமாக எல்லாம் நடுங்கி தேய்க்கக்கூடிய காலம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர். அதனாலதான் அவ்வளவு பெரிய தேவன் அந்த அவருடைய பெரிய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நாம எப்படிப்பட்ட தெரியுமா? அவருடைய நாமத்துக்கு முன்பாக வானோர் பூமியில் உள்ளோர் பூமியின் கீழானோர் யாவரும் முடங்கணுமா, முழங்கால் முடங்கணும். அப்ப இயேசு நாமத்துல எல்லாரும் முடங்கணும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு நாமம்னா, சொல்ல போனா யெகோவாவும் இயேசு நாமத்துக்கு கீழே தான். யெகோவா யாவே எல்லாவற்றையுமே இயேசு நாமத்திற்கு கீழே பிதாவே வைத்திருக்க. அதுக்கும் மேல இயேசு நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எல்லாமே யெகோவா விட்னஸ், நாங்க யெகோவா தான், இயேசு வேண்டாம்பாங்க. இயேசுவின் நாமம் அவ்வளவு பெரியது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த பெரிய நாமத்தை தான் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அந்த நாமத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு பெரிய காரியத்தை செயல்படக்கூடிய வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது, நாம் செயல்படுத்துவது இல்லை. அதான் இன்னைக்கு விசுவாசிகளை பாருங்க, சின்ன சின்ன காரியத்தை பயந்துகிட்டு இருக்காங்க. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், என்னைக்குமே சத்துருனுடைய பிசாசுனுடைய கிரியைகளுக்கு பயப்படாதீங்க. சொப்பனத்துல யாரோ உங்களை கொன்னது மாதிரி, ஏதோ பாம்பு கடிச்சிங்க சாகுற மாதிரி, ஆக்சிடென்ட்ல சாகுற மாதிரி, சொப்பனத்துல என்ன வேணாலும் காட்டுவான். அதெல்லாம் உதவி தெளிட்டு போய்கிட்டே இருக்கணும், கண்டுக்கிட்டே கூடாது. சொப்பனத்தில் கழுத்து பிடிச்சுன்னு இருக்கிறான், காலை பிடிச்சிருக்கான், ஐயோ என்ன காட்டிலும் பிசாசு பெரியவன், என்னை அமுக்குறான், என்னை வைக்கிறான், ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எங்கிட்ட தப்பிச்சு போவேன். தூக்கத்தானே வரேன், நேரம் வர சொல்லு, வருவானா? தூக்கத்துல கொசு கடிக்கிற மாதிரி உன்னை பண்ற சேட்டைகள்லாம் நீ பெருசா நினைக்காத. ஏன்னு சொன்னா அவனால நேரம் உங்ககிட்ட வர முடியாதனால்தான் தூக்கத்துல வரான். ஆனா நான் உன்னை காட்டிலும் பெரியவன் கிடையாது. அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். தூக்கத்துல பிசாசு கழுத்த நெரிச்சதுனால அவன் பெரியவன், நீ சின்னவன் கிடையாது. அதுக்கு அடையாளமே என்னன்னா, நீ பெரியவன், அவன் சின்னவன். அதான் தூக்கத்துல கழுத்து நெரிக்கான். பகல முழிச்சிருக்கும் வரட்டுமே, இயேசு நாமத்துல அவனை ஓட ஓட விரட்டிடுவீல்ல. அவ்வளவு பெரிய தேவன் நமக்கு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுங்கிற நாமம் சாதாரண நாமம் அல்ல, சாதாரண அதிகாரம் அல்ல, அது பயங்கரமான அதிகாரம் உள்ள நாமம். ஆனா அது என்னைக்குமே செய்வன பெல்லிசுனியோ என்ன இந்த சோசியம் சாஸ்திரம் சகுனம் நேரம் எதுக்குமே பயப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எதுக்குமே பயப்படாத. சனி பெயர்ந்துட்டான், சுக்கிரன் அங்க போயிட்டான், வியாழ எங்க வந்துட்டான், எவன் எங்க போனா உனக்கு என்ன, எதை குத்தும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது, யோசுவாவின் நாட்களில் என்ன பண்ணானா, சூரியனையும் சந்திரனையும் ஒரு பகல் முழுவதும் அப்படியே நில்லுனானா. தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு தீவிரிக்காமல் ஒரு பகல் முழுவதும் அப்படியே நின்றது. அப்போ ஒரு தேவனை விசுவாசித்த ஒரு மனிதனுக்கு சூரியனும் சந்திரனும் கட்டுப்பட்டா, அந்த சூரியனும் சந்திரனுடைய பெயர்ச்சி ஒன்னே என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க, என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. தேவனை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளையுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாமல் விழாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முடியவே தேவ சித்தம் இல்லாம புடுங்கிறதுக்கு பிசாசால முடியாத உன்னை என்ன செஞ்சிட முடியுமா? முடியாது. அதனால நீ எனக்குள் இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் எவ்வளவு பெரியது, என்னிடத்தில் இருக்கிற இயேசுங்கிற நாமம் எவ்வளவு பெரியதுன்னு உனக்கு தெரியாததுனாலதான் இந்த பிசாசுகளுக்கு பயந்துகிட்டு அப்படி இதுகளுக்கெல்லாம் நடுங்கி திகச்சுக்கிட்டு இருக்கான். பள்ளி கத்துனா பயப்படுறான், பூனை குறுக்க போனா பயப்படுறான், தும்மிட்டாம்னா பயந்துருதான்.
என்ன இதெல்லாம் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சணும். எல்லாவற்றிலும் இயேசு பெரியவர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். ஒரு முடி கூட என் தேவனுடைய சித்தம் இல்லாமல் விழாது. நான் அவ்வளவு பெரியவர் என்பதை உணர்வு நமக்கு முதலாவது வேண்டும். இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இன்னும் கூட நீங்க வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப சர்ப்பத்தையும் தேளை மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறான்னு எங்கேயாவது பாம்பையும் தேளையும் கண்டா போய் காலிட்டு மிதிச்சுட்டு விடக்கூடாது. அதை சொல்லல ஆண்டவர். எல்லா பிசாசின் அதிகாரங்களை மேற்கொள்ள வல்லமை உனக்கு இருக்கு. சில பிசாசு என்ன செய்யும்னா சர்ப்பம் மாதிரி ஆளை காலி பண்ணிடும். நான் எங்க கிராமங்களில் கேட்டிருக்கேன், ராத்திரி பிசாசு கூட்டிகிட்டே போச்சு, எங்க போனான்னு தெரியல, அப்படியே அடிச்சுட்டு 2-3 நாளா பிசாசு அடிச்சுமா பயந்து கொள்ளாருன்னா செத்து போனான். இதெல்லாம் பாம்பு ஒருத்தனை கடிச்சு கால் சாகலிக்க மாதிரி சில பிசாசுகள் சில ஆத்துமாக்களை காலி பண்ணிடும். சில பிசாசு என்ன செய்யணும், இந்த தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். அது ஒரு வியாதி இருக்கும், சாப்பிட மாட்டான், ரத்த குறைவா இருக்கும், என்னமெல்லாம இருக்கும். ஆஸ்பத்திரி கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஆனா வியாதியும் போகாது. என்னன்னா இதெல்லாம் என்னன்னா உள்ளுக்குள்ள சாத்தான் தேள் கொட்டுற மாதிரி உட்கார்ந்துட்டு அவன் கொட்டிக்கிட்டே இருப்பான். சில குடும்பங்கள்ல பிரச்சனை, வறுமை, கடன் பாரம் கொட்டிக்கிட்டே இருக்கும், தற்கொலை இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப குடும்பத்துல அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு கேள்வி, ஒரே வருஷத்துல ஒரு குடும்பத்துல 3 பிள்ளைகள் செத்தாங்க ஒரு இடத்துல. தேள் கொட்டுற மாதிரி, சர்ப்பம் கொட்டுற மாதிரி இதெல்லாம் நிறைய குடும்பங்கள் இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் மிதிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற உங்களுக்கு எனக்கு தான் இருக்கிற. அதை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசிக்கிற எல்லாரும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. சத்துருனுடைய சகல வல்லமை. என்ன வல்லமை? என்ன வல்லமை? சகல வல்லமை. அப்ப இவ்வளவுதான் தேவனால முடியும். எனக்கு தேவன் கொடுத்திருக்க அதிகாரத்தால் இவ்வளவுதான் முடியும்னு கணக்கே கிடையாது. சாத்தானுடைய எல்லா வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எந்த பிசாசும் சேதப்படுத்த முடியாது, எந்த குறிசொல்லும் சேதப்படுத்த முடியாது, எந்த செய்வினையும் சேதப்படுத்த ஒண்ணுமே சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதனால்தான் என்னன்னா தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல் இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க பிள்ளைகள் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆசீர்வாத வசனம் மட்டுமே சொல்லிக் கொடுக்கறதை விட்டுட்டு அதையும் சொல்லிக் கொடுங்க. அதோடு சேர்ந்து இந்த மாதிரி தேவன் பெரியவர், சகல அதிகாரம் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார், யாக்கோர் மந்திரவாதம் இல்லை, இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் வந்தா தான் எல்லா ஜெயமும் உண்டாகும். சில சேட்டைகளை பண்ணுவான், அதெல்லாம் நீங்க அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டக்கூடிய விசுவாசத்தை பொறுத்து தான் அவைகளெல்லாம் ஜெயிக்க முடியும். வாழ்க்கை நிறைய அனுபவம் நான்லாம் பட்டு சிறு வயசுலாம் பிசாசுடைய கிரியைகள், சில தாக்குதல்கள்லாம் பார்த்துருக்கேன். நான் எங்கள் அம்மா விசுவாசமாக இருப்பாங்க, ஒரே வார்த்தையில் அதெல்லாம் ஒன்றுமடா போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த தாக்குதல்லாம் எங்களை ஒன்றுமே செய்ய முடியலை. அதில் நிறைய அனுபவங்கள்லாம் அதில் உண்டு. அவைகள்லாம் எனக்கு இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பாருங்க. ஒரு முறையெல்லாம் நான் ஒரு 6-7 வயசுல இருப்பேன்னு நினைக்கிறேன். என் சகோதரி 8 வயசு, எனக்கு அவளுக்கு கிட்டத்தட்ட 1-7 வயசு தான் வித்தியாசம். அப்போ என்னன்னா 2 வயசு வித்தியாசம் நினைக்கிறேன். 2 வயசு 2.25 வயசு வித்தியாசம் எங்களுக்கு, அக்காவுக்கு எனக்கு வித்தியாசம் ரொம்ப உடனே. அப்போ என்னன்னா நாங்கள் ஒரு முறை ஒரு காட்டுப்பகுதியில் விளையாண்டுட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் எப்படின்னா அந்த சீவக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீளமாக காய்க்கும். ஆனால் உடைச்சா உள்ள தேன் மாதிரி இனிப்பாக இருக்கும். அது ஒரு வகையான மரம். அந்த மரத்து பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்படி மரம் இருந்தது. அந்த மரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த பேய் பிடிச்சவங்கலாம் என்ன செய்வாங்க, ஆணியை கொண்டு போய் அந்த மரத்தில் அடிச்சிருவாங்க. அடிச்சு கல்லை கொண்டு போய் அந்த மரத்தை எண்ணில் போட்டுருவாங்க.
ஒரு கல்லை போட்டு ஒரு ஆணி அடிச்சு வச்சிருவாங்க. நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் எங்கள் அக்கா வந்து அந்த மரத்து பக்கத்தில் நின்னா பாருங்க, அவளுடைய தலைமுடி அப்படியே அந்த ஆணியை சுற்றிட்டு நான் அவள் கஷ்டப்பட்டு பிச்சு விட்டேன். எனக்கு இவ்வளோ ஒட்டி தான் வெட்டி விட்டுருப்பான். எனக்கு இப்படி அந்த நான் சின்ன பிள்ளை விட்டு தானே இன்னொரு ஆணிக ஏன் முடி அப்படியே கிருன்னு சுற்றிட்டு ஒரு ஆணியில் நானும் பிச்சுட்டு தான் வெளியே வந்தோம். எனக்கு ஒன்றும் புரிய, சின்ன வயசு தெரியாதுல்ல. எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னோம், அந்த மரத்தை நின்னம்மா என்ன அது அந்த ஆணியை சுற்றிட்டு எங்கள் அக்கா முடி வேகமாக சுற்றிட்டு நான் பிச்சு விட்டேன், ஏன் முடி சுற்றிட்டு அப்படின்னேன். எங்கள் அம்மா புரிஞ்சிட்டு வரேன், போடா அதெல்லாம் ஒன்றும் போங்கடா அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை, அவ்வளோதான். போங்கடா அது ஒன்றும் அது என்னடா இருக்கு, போங்கடா நம்ம ஏசப்பா இருக்கார் போ, அவ்வளோதான். ஒன்றுமே செய்யலை எங்களுக்கு. அதோட சரி, நீங்களாக இருந்தால் என்ன ஆயிருக்கும். ஐயோ என் பிள்ளை தலையை முடிய பின்ன பேய் முடி சுற்றிட்டு கோடையங்காரன்ட்ட போய் அங்கெல்லாம் இப்போ ஐயோ அதுக்கு அவர் பரிகாரம் சொல்லுவான். கூவுற கோழி ஒன்று, கூவாத கோழி ஒன்று என்னத்தெல்லாம் சொல்லி எடுத்து போட்டு எல்லாம் பண்ணி என்ன சொல்லுவாருன்னா, நம்முடைய தேவர் என்ன அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் தூக்கி தூர இருந்துச்சு. ஒன்றுமே அதெல்லாம் தான் ஒரு முடி கூட விழாதுன்னு இருக்கார் ஆண்டவர். அவன் முடி சுற்றி என்ன போகுது, போடான்ட்டு போகணும். அந்த மாதிரி சுப்பரங்கள் அழுத்துறது, காலை பிடிக்கான், கையை பிடிச்சிருக்கான், டோன்ட் கேர், நீ ஒன்றும் இல்லடா போடா, என் தேவன் பெரியவரடா. அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா யாரும் என்னும் செய்ய முடியாது. இந்த சிறு வயசுல விசுவாசத்தில் ஊட்டி விட்டதுனால எந்த பிசாசுக்கும் பயப்படக்கூடிய அளவில் நாங்கள் வளரலை. அந்த தந்திரங்களை தெரிஞ்சுக்கணும். பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தந்திரமாக நம்மளை பிடிப்பதற்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும், அவ்வளோதான். எல்லா பிசாசு எல்லா சத்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் பேய் விரட்ட போறீங்க, அந்த பேய் உங்களை தாக்குமா? நீ விசுவாசியாக போனீன்னா, ஏசு கிறிஸ்து நாமத்தின் விசுவாசம் உள்ளவனா போனீன்னா ஒன்றும் ஒன்றை தொட முடியாது. நீ விசுவாசம் இல்லாமல் யாரோ உள்ள விசுவாசம் வச்சுக்கிட்டு வரட்டு கௌரவத்தில் போறீங்கன்னா தான் ஒன்று பிரச்சனைங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த, அந்த வசனத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். என்னை மேற்கொள்ள உலகத்தில் எந்த வல்லமை எந்த அதிகாரமும் கிடையாதுங்கிற அந்த விசுவாசம் நமக்குள் வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 28:18 வாசிச்சீங்க இல்லையா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிதா இயேசு பிதாவை கனம் பண்றாரு, அத மாதிரி பிதாவும் இயேசுவை கனம் பண்ணுகிறார். பாருங்களேன், யாத்திராம் 23 யாத்திராம் 23ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். யாத்திராம் 23ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ண ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதா சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? மோசே மூலம் இஸ்ரவேல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வழியில உங்களை காக்க நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கை சொல்றாரு. அவர் சமூகத்தில், அவர்கிட்ட மட்டும் சேட்டை பண்ணிடாத, இது இயேசுவை பற்றி சொல்லப்படக்கூடிய அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவர் சொல்றத கேளு, அவரை கோபப்படுத்தாதே, அவரை கோபப்படுத்தாத, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, உங்கள் துரோகங்களை பொறுக்க மாட்டாரு, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இதா சொல்றாரு, நான் இவ்வளவு நாள் பொறுத்து வந்துட்டேன்ப்பா, நீங்க பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், ஆனா நான் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்ப போறேன். அவர் சாதாரண நினைச்சிடாத, அவர்கிட்ட சேட்டை பண்ண போட்டு தள்ளிடுவார். அவர் நாமத்துக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அது யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா இயேசுவை பற்றி சொல்லப்படுது. என்னதான் கொஞ்சம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு ஓயாமல் அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி சொல்லப்படுகிற அந்த இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில மரண பரியந்தம் அன்பின் சொரூபியாய் நமக்கு வெளிப்பட்டவர். இன்னைக்கு இயேசுவை பார்க்கும்போது அன்பின் சொரூபியாய் தெரியுது. அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தாயை காட்டும் தகப்பனை காட்டில் நேசிக்கிற பெரிய தேவன். ஆனா 2ஆம் வருகையில ஒன்று வருவாரு, நியாய தீர்ப்பு நியாயாதிபதியாக வருவாரு, சாதாரண வரமாட்டாரு. அதான் அவருடைய சுய உருவம் அன்னைக்கு தான் வெளிப்படும். அதான் சொல்லும்போது அவர் சமூகத்துல எச்சரிக்கையாயிரு, உன் துரோகத்தை பொறுத்துக்கிட மாட்டாரு, அவ்வளவு பேர் அழிச்சிருவாரு. அவர் எச்சரிக்கையாயிருன்னு பிதா ஜனத்துக்கு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று
அவர் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவ்வளவு பயங்கரமான தேவன் தான். அவருடைய அன்பு ஒரு புறம், அவருடைய பயங்கரம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு அன்பு இருக்கு. அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு பூமிக்கு வந்தார். அவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. இயேசு சாதாரணமா எல்லாரும் தூக்கி எறியக்கூடிய, எள்ளி நகையாடக்கூடிய தேவன் அல்ல. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் போதுதான் தெரியும் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று. பெரிய தேவன். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். யாத்திரை 33 யாத்திரை 33 1-3 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களுக்கும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். 34 அதிகாரத்துல 9-11 வரைக்கும் வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னார்? நான் உன் கூட வாரேன், உன் கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்குன்னு ஒரு சொன்னார். அப்புறம் என்ன பண்ண, தூதன் அனுப்பேன், அவன் போய் எல்லாரையும் முறியடிச்சு உங்களை கானான்குள்ள கொண்டு போயிடுவான். இந்த தூதன் தேவனுடைய வல்லமையில அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவியாகிய தூதன். ஆனா அதுக்கு அடுத்து தூதனானவர்னு சொல்லப்படுது அல்லவா? அந்த தூதனானவர்னு இயேசுவை சொல்லும்போது எச்சரிக்கையாயிரு, அவற்றை மட்டும் வாலாட்டிராத, எச்சரிக்கையாயிரு. பயங்கரமான தேவன் இயேசு, பயங்கரமானவர். அதனால வித்தியாசம் பாருங்க. தேவ தூதன் அவன் சொல்ற வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டு இருப்பான். கர்த்தர் சொல்ல, நான் உங்க கூட வரலப்பா, உங்க கூட வந்தா நான் கோபத்தில் உங்களை அழிச்சிருவேன்னாரு. அதே நான் உங்களுக்கு கோபத்தில் அழிச்சிட உங்க கூட வரமாட்டேன்னு சொன்ன தேவன் தான் தூதனா அனுப்புறேன், எச்சரிக்கையாயிரு, போட்டு தெளிவான். பாருங்க, பிதா தன்னுடைய தன்மைகளை சொன்ன அதே நேரத்தில் தேவகுமாரன இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பயங்கரமான என்பதையும் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இயேசு சாதாரணமான ஒரு நபராக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிதா இயேசுவை கனம் பண்ணார், இயேசு ஆவியான கனம் பண்ணார். எப்படின்னு பாருங்களேன். மத்தேயு 12 அதிகாரத்துல 32 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:32. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பிதா இயேசுவை மையப்படுத்துறாரு. இயேசு ஆவியாதான் ஒரே திருத்துவ தெய்வங்களில் ஒரே தெய்வங்கள். அவங்க 3 பேரும் ஒன்று. நம்ம எப்படி ஆவி ஆத்ம சரீரன்னு ஒரே மனுஷனா இருக்கிறோமோ அது மாதிரி திருத்துவ தெய்வம், ஆழ்தத்துவம், 3 ஆழ்தத்துவம் உள்ளவர்கள், ஒரே தெய்வமாய் ஒரே நபராய் இருப்பவர்கள். அது ஒரே மரத்துல 3 கிளைகள் மாதிரி. 3 தெய்வங்கள் அல்ல, ஒருவர் தான். 3 ஆழ்தத்துவத்தோடு உள்ளவர்கள். அது நம்ம பரலோகத்தில் போனா தான் தீர்க்கமாக புரிந்து கொள்ள முடியும். ஆழ்தத்துவம் உள்ள தேவன். அப்ப இயேசு சொல்றாரு, இயேசுவை பற்றி ஒருத்தர் மோசமா போயிட்டா கூட மன்னிச்சிருவாராம். ஆவியானவரை ஒருத்தர் மோசமா போயிட்டா இங்கேயும் மன்னிக்கப்படாது, பரலோகத்தில் மன்னிக்கப்படாது. நிறைய பேர் இந்த நாட்கள்ல ஆவியானவரை குறை சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆவியானவரை பற்றி டக்குன்னு வாய் திறந்து பேசிடக்கூடாது, அசுத்தமா எதுவும் பேசிடக்கூடாது. ஆனா நியாய தீர்ப்பு இங்கேயும் மன்னிக்கப்படாது, பரலோகத்தில் அவ்வளவு பெரிய மோசமானது. அதே ஆவியானவர் பூமியில மனிதனோடு பேசும்போது இயேசு என்ன பேசினாரோ அந்த வசனத்திலிருந்து தான் பேசுவாராம், அதுக்கு வெளியே பேச மாட்டாராம். அப்படி பேசுறதுனால இயேசுவை மகிமைப்படுத்துவாராம். பிதா இயேசுவை மையப்படுத்துவார், இயேசு ஆவியானவர் மையப்படுத்துவார், ஆவியானவர் இயேசுவை மையப்படுத்துவார். திருத்துவ தெய்வங்கள் 3 ஒருவர். அப்ப பிதா எப்படிப்பட்டவர் வேதத்துல வாசிக்கும் போதெல்லாம் இயேசு அப்படிப்பட்டவர் நினைச்சுக்கணும். இயேசு எவ்வளவு அன்புள்ள தேவன் வாசிக்கும் போதெல்லாம் பிதா அவ்வளவு அன்புள்ள தேவன் தெரிஞ்சுக்கிடணும்.
3 பேரும் ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே தெய்வத்துவம் உள்ளவர்கள். மறந்து விடக்கூடாது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்கள். இந்த இயேசு எவ்வளவு பெரியவர்? யோவான் 4:12 வாசிங்க. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். சரி, சம்மரேசி இயேசுட்ட கேட்கிறார், நீர் யாக்கோவிலும் பெரியவரோ அப்படின்னு. சொல்றாரு, இந்த தண்ணியை குடிச்சா மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடித்தால் மறுபடியும் தாகம் உண்டாகாது. அப்ப யார் பெரியவர்? இயேசு பெரியவர். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கோத்திர பிதாவாகிய அல்லது தங்களுடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை பெரிதா பேசுவாங்க. அவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர் இயேசு. தீர்க்கதரிசிகள் எல்லாரை காட்டிலும் பெரியவர். யோனா பற்றி சொல்லும்போது பாருங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 11:12 வாசிங்க. உங்களின் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் லூக்கா 11:31-32. தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததி யாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். கர்த்தர் யாரோடெல்லாம் பெரியவர்? நீ பின்னால வாசித்து 31-32 வாசித்தாச்சுல, 32. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில் நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இந்த இயேசு நமக்கு நம்முடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்றபடி எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார்னா, எல்லா தகப்பன்மார்களை காட்டிலும், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்ற நம்ம விசுவாச தகப்பன்மார்களை காட்டிலும் இயேசு பெரியவர். எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும். யோனா தீர்க்கதரிசி யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவு பட்டா மனம் திரும்பினாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு பிரசங்கம் பண்ணா ஒருத்தர் கேட்கல. ஆனா யோனாவை காட்டிலும் இயேசு பெரியவர். அப்ப யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பின அவங்க நியாய தீர்ப்பினால உன்னை குறித்து குற்றம் சாட்டுவாங்க. யோனா பிரசங்கத்துக்கே நாங்க மனம் திரும்பினோம், இயேசுவே பிரசங்கம் பண்ணி மனம் திரும்பலையாடா, நீங்க எப்படா பரலோகத்துக்கு வரலான்னு கேட்பான். சாலமோன்லும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. சாலமோன் எத்தனையோ நீதிபதி எழுதி வச்சிருக்கிற எல்லாம். சாலமோன், நான் அவ்வளவு பெரிய ஞானத்தை வெளிப்படைய ஞானத்தை கேட்க எத்தனை பேர் வந்தாங்க, ஆனா என்ன காட்டிலும் பெரிய ஞானம் உள்ள ஞானியாகிய இயேசுவின் பிரசங்கத்தை நீங்க கேட்கலையே, அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு சாலமோன் குற்றப்படுத்துவான். அப்ப பாருங்க, எல்லாரை காட்டிலும் இயேசு பெரிய. அவர் இயேசுக்கு கீழே அனைத்தும், இயேசுவுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு பெரிய தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற சாதாரணமா தேவன் அல்ல. அப்ப தேவனுடைய வல்லமை அவ்வளவு. அந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன், சர்வ வியாபி, சர்வ வல்லமையுள்ள, சகல அதிகாரம் படைத்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதான் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அவ்வளவு பெரிய தேவனை உள்ள வச்சிருக்கிற நாம் அதற்கேற்ற பிரகாரமாக நடக்கிறோமா? யோசித்து பாருங்க. எல்லாம் அவ்வளவு பெரிய வல்லமை வச்சுட்டு இன்னும் நம்ம நேரம், காலம், சாஸ்திரம், சகுனம் இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு, என்ன ஐயோ எலுமிச்சை பழத்தை வச்சுட்டான், குங்குமத்தை தடவி வச்சுட்டான், தேங்காய் உடைச்சி வச்சுட்டான், ஐயோ ஆன்னு புலம்பிக்கிட்டு, நான் யாருங்கிறது முதல்ல கர்த்தர் யாருன்னு நமக்கு தெரியணும். நாம் யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். நீ யாருன்னு உனக்கு முதல்ல தெரியணும். பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, யானைக்கு தன் பலம் தெரியாதும்பாங்க. யானையை பெரிய செயினில் கட்டி போட்டிருப்பாங்க. நாளடைவில் அது பழக்கமானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சரடை வச்சு கட்டி போட்டா கூட அந்த யானை என்ன நினைக்கும், நம்மளை கட்டி போட்டாங்க அவ்வளோதான், நம்மளால நகழ முடியாதுன்னு இருக்கும். ஒரு நாள் அதுக்கு ஒரு புத்தி மயங்கிச்சுன்னா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பலம்னு அதுக்கே தெரியும். யானை பானை தூக்கி எறியும், எல்லாத்தையும் அத்துட்டு வெளியே போடும், அன்னைக்கு தான் பலமே தெரியும். அப்போ ஒரு விசுவாசிக்கு தன் பலம் தெரியல. சாத்தான் சின்ன சின்ன சாஸ்திரம், சின்ன சின்ன சரடுகள்லாம் கட்டி வைக்கிற மாதிரி சின்ன சின்ன சாஸ்திரம், சகுனம், பயம், அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாமோ கட்டி அப்படியே நம்மளை மயக்கி வச்சிருக்கிறான். என்னைக்கு தேவனுடைய வெளிப்பாடு உனக்கு வருது, அன்னைக்கெல்லாம் தூக்கி உடச்சி எரிஞ்சிருவேன். உனக்கு யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குருசல் இல்லைன்னா இல்லைதான். உலகத்தில் இருப்பதும் உங்களுக்கு பெரியவர்
நீ சாதாரண மனுஷன் அல்ல, நீ பெரியவ, நீ பெரியவ, பெரிய தேவனுடைய பிள்ளை, நான் பெரியவன்ற உணர்வோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபம்.